ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்டிங் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் நான் ரெடி பண்ணது. இது வந்து 12 வோல்ட் 45Ah லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இன்பில்டாகவே ஒரு இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கேன். பட் வந்து டிசியாகவும் நம்ம அவுட்புட் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிசியாக அவுட்புட் எடுத்து இந்த அமேஸ் இன்வெர்ட்டரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் பார்த்தீங்கன்னா இதில் 2 ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி நமக்கு 45Ah கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு 40Ah கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு 5Ah தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமேஸ் இன்வெர்ட்டர் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியோட ஈஸியாக மேட்ச் ஆகுதா, டைரக்ட் ஃபிட் ஆகுதான்றதையும் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்வெர்ட்டரோட லோ வோல்டேஜ் கட் ஆஃப் என்ன, அண்ட் வந்து லோ பேட்டரி சிக்னல் ஆல்ரெடி லோ பேட்டரி சிக்னல் வந்துருச்சு. 11.8 எனக்கு லோ பேட்டரி சிக்னல் வர ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட் இன்வெர்ட்டர் கட் ஆஃப் ஆகுதா இல்லை பிஎம்எஸ் கட் ஆஃப் ஆகுதான்றதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த பவர் ஸ்டேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பை.